வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிவாஜி குடும்பத்தில் சொத்து பிரச்சனை. நடிகர் பிரபுவுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் கட்டி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் பிரபு அவர்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகளான சாந்தி மற்றும் தேன்மொழி இருவருமே சகோதரர்களான பிரபு ராம்குமார் மீது சொத்து தொடர்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இது தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததை அடுத்து சொத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா சுமூகமாக வந்துள்ளது. தமிழ் சினிமாவில் தனக்கென என்று ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவருடைய குடும்பம் சென்னை தி நகரில் உள்ள அன்னை இல்ல வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வராங்க. இந்த வீட்டில் சிவாஜியின் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் தங்கவேலு, சண்முகம், தங்கை பத்மாவதி குடும்பத்தினர் வாழ்ந்து வராங்க. சிவாஜியின் மகள் சாந்தி மற்றும் தேன்மொழி திருமணமாகி சென்று விட்டதால் இந்த வீட்டிற்கு வந்து செல்வது ரொம்பவே குறைந்தது. இந்த நேரத்தில் தான் சாந்தி, தேன்மொழி தெரியாமலே சில சொத்துக்களை பிரபு ராம்குமார் இருவருமே விற்றுவிட்டதாக தெரிய வந்ததை அடுத்து இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் எங்களது தந்தை சுயமாக உழைத்து சம்பாதித்து சுமார் 270 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தங்களது சகோதரர் ராம்குமார், பிரபு ஆகியோர் முறையாக நிர்வகிக்கவில்லை. வீடுகளின் வாடகை பங்கை எங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார் என்று அண்மையில் இவங்க வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. என்னுடைய தந்தை சிவாஜி கணேசன் சுயமாக நடித்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய சொத்துக்கள் என்பதால் அந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாந்தி, தேன்மொழி ஆகியோருமே வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு பலமுறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. தற்போது இந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் முடிவில் சில சொத்துக்களை சாந்தி மற்றும் தேன்மொழி இரு சகோதரிகள் தரப்பு பிரபு ராம்குமார் தரப்பு சம்மதிக்க தெரிய வந்தது. அதன்படி ராயப்பேட்டையில் உள்ள சிவாஜி ஃபிலிம்ஸ் எதிரே இருந்த இடத்தை அக்கா தங்கைகள் இருவுக்குமே சரிபாதியாக பிரித்து கொள்ளும்படி முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் சிவாஜியின் குடும்பத்துக்குள் இனி சொத்து பிரச்சனை இருக்காது என்றும் வரும் காலத்தில் சொத்து பிரச்சனை வரக்கூடாது, அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அனைவருமே கூடி முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு இளைய மகன் பிரபு பார்த்தீங்கன்னா அவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தோடனே செய்திகள் ரொம்பவே பரவி ஊடகங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்தது. பிரபு அவர்கள் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு, அவர் உடல்நலனுக்கு என்னென்ன கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இப்போது பார்த்தீங்கன்னா பிரபுவுடைய மகன் சாலமன் பிரபு இப்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது பிரபு அவர்களுக்கு மூளையில் கட்டியிருப்பதால் அவருக்கு சில மருத்துவ சிகிச்சை செய்ய இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதாக தகவல்கள் அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காரு. இதனால் பல்வேறு ஊடகங்களில் வெளியாகியிருக்கிறது. தவறான முறையில் அப்பாவை எந்த ஒரு செய்திகள் பரப்ப வேண்டாம், அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வருவார் என்று பிரபுவுடைய மகன் சால்மன் பிரபு பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.